பெண்கள் என்ன செய்யலாம்? அலங்காரத்தோடு இருக்கலாம். அவ் பனி இஹ்வானிஹின்ன, அல்லது சகோதரனுடைய பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க. அப்ப அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க தலைக்கு மேல வசந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அண்ணன் மக்கள் மத்தியில தம்பி மக்கள் மத்தியில ஒரு பெண் எவ்வளவு நாள் என்ன செய்யலாம்? அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கலாம், வெளிப்படுத்தி காட்டலாம். அது மாதிரி பனி இஹ்வானிஹின்ன சகோதரருடைய மகள், அவ் பனி அகவாத்திஹின்ன சகோதரிகளின் மகன்கள், அக்கா தங்கச்சியுடைய மகன்கள், அவங்க தலைக்கு மேல பெரிய பிள்ளையா இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிள்ளையா இருந்தா கூட அக்காவுடைய மகனுக்கு முன்னாடி, தம்பியுடைய மகன் தங்கச்சியுடைய மகனுக்கு முன்னாடி ஒரு பெண் அலங்காரத்தை வெளிப்படுத்துவது மார்க்கத்தில் தடை இல்லை, அலங்கரித்துக் கொண்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் அவ் நிசாயிகின்ன, அல்லது பெண்களே இருக்கக்கூடிய ஒரு சபை, எல்லாம் பொம்பளையெல்லாம் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு நல்லா அலங்காரம் பண்ணி காட்டிக்கிற பெண் இருக்கு, அது பெண்களுக்கு இயற்கையா அது விரும்பக்கூடியதா இருக்கிறாங்கல்ல, அவங்க நகை அறுத்தாள்கிட்ட காட்டணும், அவங்க புடவை அறுத்தாள் பார்க்கணும், இது மார்க்க தப்பு கிடையாது, எல்லாமே அனுமதிக்கிறான்ல. பெண்கள் அவங்களுக்கு மத்தியில அலங்காரம் பண்ணி கொண்டு என்ன செய்யலாம்? ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, பொம்பளையில் மட்டும் உள்ள சபையா இருந்தா நல்ல அலங்காரம் பண்ணி காட்டுங்க, தப்பே கிடையாது. அது அந்நிய ஆண்கள் பார்க்காத வகையில் அமைக்கப்பட்டிருக்கணும். இந்த கல்யாணங்கள் அப்படி நடக்கிறது இல்ல. கல்யாணங்கள்ல பெண்களோட பெண்கள் இருக்கும் பொழுது மீடியாக்காரன் கேமராக்காரன் அப்படி உள்ள வர்றான். அப்படிலாம் தடுக்கப்பட்டு பெண்கள் மாத்திரமே நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு உலகத்தை உண்டாக்கி தந்திருந்தார்களே ஆனால், இது அந்நியர்கள் உங்களுடைய அலங்காரத்தை கவர்ச்சியை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குமே ஆனால், நீங்க எவ்வளவு வகையா சேலையை கட்டிக்கிறங்க, ஜிகினா போட்டுக்கிறங்க, லிப்ஸ்டிக் கூட போட்டுக்கிறங்க, நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிறங்க, பக்கத்தில் உள்ள பொம்பளையில காட்டுங்க, மார்க்கம் தப்பு கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, அவ் நிசாயிகின்ன அவர்களை போன்ற பெண்களுக்கு மத்தியில் என்ன செய்து கொள்ளலாம்? அலங்காரத்தை வெளிப்படுத்தி காட்டிக் கொள்ளலாம். அவுமா மலக்கத் ஐமானுகுன்ன, அடுத்த அடிமைகள் இந்த காலத்துல இல்ல, அது இப்ப சொல்ல வேண்டிய ரசூலுல்லாஹ் காலத்துல அடிமைகள் இருந்தாங்க, ஆண்கள் பெண்கள் அடிமைகள் இருந்தாங்க. அந்த அடிமைகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. அவங்க ஆடு மாடு மாதிரி சந்தையில் விற்கப்படக்கூடியவங்க தான். அவங்க வரப்போ வேலைக்கு வரப்போ இருப்பாங்க. அவங்க வீட்டிலே இருந்து வேலை வெட்டி செஞ்சிருந்த நேரத்தில் ஒருங்க ஏறாது, இவங்களுக்காக அலங்காரம் செய்யக்கூடாது, அலங்காரம் செய்ய முடியாது ஒரு காலத்திலே. அதனால இந்த அடிமைகளா இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சிருச்சு மார்க்கத்துல விதிவிலக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப அடிமை கிடையாதுனால இது நமக்கு தேவையில்லை, வேலைக்காரன் அடிமை நினைச்சிடக்கூடாது. அப்ப அடிமைகள் விஷயத்தை விட்டுருங்க. அதுக்கடுத்து அவி தாபியின கைரி உளில் 20 மினர் ரிஜாலி, ஆண்கள்ல இந்த பெண்கள் மீது நாட்டமே இல்லாத ஒரு நிலையை அடைந்தவர்கள், தள்ளாத வயசு படுக்கையாக படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு வயசான ஒரு சொந்தம்லாம் கிடையாது. சொந்தமா இருந்தா தான் சொந்தத்தை கொண்டு நின்றுலாமே. இந்த மாதிரி லிஸ்ட்ல இல்லாத வேற ஒரு ஆம்பளை அவர் ஊண்டி ஊண்டி என்ன செய்யறாரு வர்றாரு, அந்த மாதிரி கொள்ளு தாத்தா வயசுல இருக்காருன்னு வைங்களேன், யாரோ எவரா வேண்டாலும் இருக்கட்டும், அவர் முன்னாடி நீங்க அலங்காரத்தோடு இருக்கலாம், வழங்குதா? ஆனா எப்படி இருக்குன்னு வயசு முக்கியம் கிடையாது. சில வயசு 85 ஒரு மாதிரியா இருப்பான், அப்படி இருக்க கூடாது. அது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த பெண்களின் மீது நாட்டம் கொள்ள முடியாத ஆண்கள் அப்படிங்கிறான். பெண்கள் மீது நாட்டம் இல்லைன்னு பார்த்தா தெரியுமில்ல, அவர் கூனி குறுகி போய் அவர் இருக்கக்கூடிய தன்மை அதையெல்லாம் வைத்து இவன் இருந்தாலும் ஒண்ணும் இல்ல, அந்த இதெல்லாம் கடந்துட்டாரு இவரு அப்படிங்கிற மாதிரி இருப்பார்களே. ஆனால் அது மாதிரியான ஆட்களுக்கு முன்னாடி அந்நியரா இருந்தாலும், அந்நியான அந்த அண்ணன் தம்பிங்கிற உறவுல வராட்டாலும் அவர்கள் மத்தியில் என்ன செய்யலாம்? அலங்காரத்தை செய்து கொள்ளலாம். அவி திபுலில்லதீன லம் யல்ஹரு அலா அவ்ராத்தி நிசாய், பெண்களுடைய அந்த மறைவிடங்களை பற்றிய ஞானம் இல்லாத சிறுவர்கள், இந்த குழந்தைகளுக்கு வழங்காதல, இந்த மாதிரி ஆணும் பெண் இந்த மாதிரி டிஃபரெண்ட்லாம் வழங்காம எதுக்கு கல்யாணம் பண்றாங்க, இந்த விஷயங்கள்லாம் புரியாத வயசு இருக்குல்ல சிறுவர்கள், அது அந்த காலத்துக்காலம் மாறுபடும். நம்ம காலத்துல 5 வயசுல எல்லாம் தெரிஞ்சிடறான் வழங்குதா, அந்த காலத்துல 15 வயசு வரைக்கும் கூட ஒண்ணும் தெரியாது, கல்யாணம் மாப்பிள்ளை கூட ஒண்ணும் தெரியாது, கூப்பிட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஆமா சொல்லி கொடுறா அவனுக்கு அப்படின்னு கூட்டிட்டு போய் கல்யாணம் எதுக்கு கல்யாணம் பண்றோம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்ப இந்த காலத்துல என்ன இல்ல, அப்படி யாரும் சொல்லி எல்லாம் கொடுக்கறது கிடையாது. அப்ப இந்த சின்ன அதான் நம்ம என்ன கணக்கு, இந்த பையனுக்கு புரியுமா, இந்த மாதிரி மேட்டர்லாம் புரியுமா? ஒரு கணவனும் மனைவியும் தனியா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு விளங்கிடுவானா பார்க்கணும். அது விளங்கிடுவானா ஆளு வளர்ந்துட்டான்னு அர்த்தம். அந்த வயசுக்கு கீழே உள்ள சிறுவர்களாக இருப்பார்களே, ஆனால் அந்நிய சிறுவர்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களுக்கு தான் அந்த ரூல்ல வந்துருத, சொந்தம் இல்ல யாரோ ஒரு சின்ன பையனா இருக்கிறான், அந்த மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தா தப்பு கிடையாது. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அலங்காரத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது, அது ஒரு பெரிய ஈர்க்க செய்யாது அந்த வயசு வராதனால. அது மாதிரி உள்ளவர்களாக இருந்தா என்ன செய்யலாம்? இருக்கலாம் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை போடுறான். அப்ப இந்த ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு பார்க்க வந்தா கூட நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது இதுல அனுமதி இருக்குல்ல,
வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க நகை நட்டு போட்டு அலங்காரமான இருப்பீங்க. அப்ப ஒரு ஆள் பார்க்க வர்றாருங்கும் போது உங்க வீட்டுல வச்சே பார்க்கும்போது மகரமெல்லாம் இருக்கும்போது பார்த்தா கூட நீங்கள் அவர் முன்னாடி அலங்காரத்தோடு வரக்கூடாது. அவர் முன்னாடி ஒரு இப்படி செய்யணும், இந்த மாதிரி அந்நியால் வந்திருக்காங்க, நகை நட்டு போது மூக்குல காலெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் இல்லாம தான் இருக்கணும். கூடுதலாக மேக்கப்புக்கு போட்டிருந்தீங்கன்னு வைங்க, அதெல்லாம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு நிலையில வந்துதான் பார்க்கணும். ஏன்னா அலங்காரத்தை காட்டக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கிறது. தகப்பனோட உட்கார்ந்துகிட்டு நீ அலங்காரத்தோட இருந்தாலும் இவன்கிட்ட செய்தான் வந்துடுவான். நீங்க அலங்காரத்தோட ஒருத்தன் முன்னாடி வந்தா பக்கத்துல தகப்பன் இருந்தாலும் இவனுடைய கண்ணு என்ன செய்யும், வந்தவனுடைய கண்ணு வேற மாதிரி போயுமா இல்லையா? அதுக்காக மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அலங்காரத்தை காட்டுவதற்கு ஒரு பட்டியல் இருக்கிறது. இவங்களை தவிர யாரும் முன்னாடி என்ன செய்யக்கூடாது, அலங்காரத்தை காட்டிக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஒலா எழுதி இன்னும் தொடர்ச்சியா எல்லாம் சொல்றான். ஒலா எழுதி நபி அர்ஜுலுகின்ன லி யாலம யுகஃபீன மின் ஜீனத்திகின்ன. வெளியே போகும்போதே சில ஆளுக்க அந்த நடக்கிற நடை இருக்குல்ல, குலுசை போட்டுக்கிட்டு சலக்கு சலக்கு, அது திரும்பியே பார்ப்பேன் வேணும்ட. வெளியே போகும்போது இந்த கொலுசு சத்தம் இருக்குல்ல, அந்த கொலுசு ஆம்பளை போடுறதுல பொம்பளை தான் போடுவாங்க. கொலுசு சத்தம் கேட்ட நம்ம என்ன செய்வோம், ஒரு பொம்பளை ஏதோ வருது போய் திரும்பி பார்ப்போம். அதுக்குன்னு அந்த சலக்கு சலக்குன்னு அடிச்சு நடக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்க மறைத்து வைத்திருக்கிற அந்த அலங்காரத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடித்து கால்களை கொண்டு அடித்து நடக்க வேண்டாம். அந்த பெண்கள் அந்த அடிச்சு நடக்கும் என்ன செய்யும், அந்த பெண்கள் தான் வர்றாங்க அப்படின்னு திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி நடக்கிறது. இப்படிலாம் நடக்க வேண்டாம். ஒத்தூபு இலல்லாஹி ஜமியன் ஐயுல் மூமினூன், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் இந்த அலங்காரங்களை யார் யாருக்கெல்லாம் நம்ம காட்டலாம் என்பதற்கு கூட ஒரு வரம்பையும் ஒரு நிர்ணயத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப இந்த குடும்ப வாழ்க்கையில நம்ம குடும்பவியலுக்கு நுழைவதற்கு முன்னாடி பேசிக்காக தெரிகிற விஷயம் என்ன, தவறான நடத்தையில் ஈடுபட்டக்கூடாது. இரண்டாவது தவறானதை தூண்டக்கூடிய வகையில, அது மாதிரியான சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய வகையில தனித்திருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நம்ம தவிர்க்க வேண்டும். ஆணோடு பெண்ணு தனித்திருப்பது, பெண்ணோடு ஆணு தனித்திருப்பது தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு அதுல விதிவிலக்கு இருக்கிறத மறந்து விட்டேன். இன்னொரு விதிவிலக்கு என்னன்னு கேட்டா, ஒரு கூடுதலான ஆண்கள் ஒரு பெண்ணு தான் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை போய் பார்க்க போறோம், ஒரு 5-6 பேர் 4 பேர் 5 பேரை போய் பார்க்க போறோம். இந்த மாதிரி பார்க்க போனால் ஒரே ஒரு பெண்ணு ஒரு ஜமாத்துக்கு வசூல் பண்றதுக்கு போறீங்க, ஒரு ஜூலை மாநாட்டுக்காக வேண்டி கலெக்ஷன் பண்ண போறீங்க, ஒரு பெண்ணு தாங்க இருக்கிறாங்க. அங்க நின்று என்ன செய்றீங்க, வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஆனா 4 பேர் 3 பேரை போறீங்க. இப்ப அந்த பெண்ணோட பேசிட்டு இருக்கலாமா, இப்போ அந்த பெண் விரட்டி விட்டுருணுமா எல்லாரையும் என்று கேட்டால் அது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க வீட்டுல சில ஆட்கள் இருக்கிறாங்க, குறைசி குலத்து ஆட்கள், சொந்தக்கார ஆளுக்கு தான், ஆனா மகரம் இல்லாத ஆட்கள். வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க மனைவி அஸ்மா, மகள் பேர் அஸ்மா தான், அவங்க மனைவி பேர் அஸ்மா. அஸ்மாங்கிற ஒரு மனைவி வீட்டுல அபூபக்கர் வீட்டுல இருக்கும் பொழுது, அபூபக்கர் வெளியே போயிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் வர்றாங்க. அந்த கூட்டம் யாருன்னு கேட்டா குறைஷ் பனு ஹாஷிம் கூட்டத்தை சேர்ந்தவங்க, ரிலேஷன், ஒரு கோத்திரத்துல ரிலேஷனா இருக்கிறவங்க. அப்ப அபூபக்கர் உள்ள வீட்டுக்கு வர்றாங்க. இந்த அதிர்ச்சியா இருக்கு, என்ன அவங்க மனைவி மட்டும் இருக்காங்க, 4-5 ஆம்பளை இருக்கிறாங்க. அவங்க மனைவி வீட்டை யார் பேசிட்டு இருக்காங்க, 4-5 ஆம்பளைங்க வீட்டுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு பிடிக்கல. என்ன ஒரு பெண்ணு வீட்டுக்கு ஒரு ஆம்பளை எல்லாம் பேசிட்டு இருக்கிறது, அவங்க இப்படி விளங்கிட்டாங்க. நம்ம மனைவி மட்டும் இருக்கிறாங்க, 4-5 ஆம்பளை உட்கார்ந்து பேசிட்டு இது என்ன ஆம்பளை வரணும், நான் இல்லாத இடத்துல வரணும்னு சொல்லி அவங்க வெறுக்கிறாங்க. வெறுத்தவன என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. சொல்லும் போது என்ன செய்யறாங்க, எனக்கு மனைவி மேல சந்தேகம் கிடையாது, நான் ஒரு நல்ல நோக்கத்தில் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்கிறேன், இப்படி செய்யலாமா. என் மனைவி இருக்கும் பொழுது சில பேர் உறவினர்கள் சில பேர் உட்கார்ந்து ஆண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இது எனக்கு பிடிக்கல. ஆனா நான் கெட்ட எண்ணத்தோட அவங்க வந்தாங்கன்னு நான் சொல்லல, இவங்களை பத்தி எனக்கு கெட்ட எண்ணம் கிடையாது, என் மனைவி பத்தி கெட்ட எண்ணம் கிடையாது, இது சரியான்னு கேட்கிறாரு. ஏதாவது வேற தவறான எண்ணத்துல வந்தாங்கன்னு ஒரு மனசுல வரல, ஆனா இது மார்க்கத்துல சரியா இப்படி செய்வது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்கன்னு கேட்டா, அது மனைவி பத்தி நீ தப்பான நினைக்க வேணாம், அவங்க செஞ்ச தப்பு இல்ல, அவங்களுடைய அது அல்லாஹ்வை நீக்கிற மாதிரி ரூல் சட்டத்தை தந்துட்டான் என்று சொல்லி அவங்க விளக்குறாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு பெண்ணோட கூட 2 ஆண் இருக்கும்போது என்ன செய்யலாம், போய் நம்ம சந்திக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மெம்பர்ல ஏறுறாங்க. இவர் அபூபக்கருடைய புகார் வந்த உடனே மெம்பர்ல ஏற என்ன செய்யறாங்கன்றா, லா யதுகுலன்ன ரஜுலுன், எந்த ஒரு மனிதனும் நுழையக்கூடாது,
பாத யோமி ஹாதா, இன்றைய தினத்திற்கு பிறகு, இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள், இதுக்கு பிறகு எந்த ஒரு ஆண் மகனும் நுழையக்கூடாது ஒரு வீட்டில். அலா முகைபத்தின், கணவன் இல்லாமல், கணவன் வெளியே போயிருக்கிற, வெளியூர் போயிருந்தாலும் சரி, வெளியே போயிருந்தாலும் சரி, வெளிநாடு போயிருந்தாலும் சரி, கணவன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வீட்டில் நுழையக்கூடாது. இல்லாவ மாஹு ரஜுலுன் அவ் இஸ்னானி, நுழையக்கூடியவருடன் ஒரு ஆண் இருக்கலாம் அல்ல ரெண்டு ஆண் இருக்கலாம், அப்படி இருந்தாலே தவிர நுழையக்கூடாது. ஒரு பெண்ணு வீட்டுல போய் முக்கியமான விஷயத்தை பேச வேண்டி இருக்கிறது, அது ஏற்படவும் செய்யும். அந்த மாதிரி ஏற்படுமையானால் கூட ரெண்டு பேரும் கூட்டிட்டு போனோம். மகரம் இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுல மகரம் மிஷின்ல செய்ய முடியும். மகரம் இருந்தா தான் மகரமோட சந்திப்பாங்க. ஒரு அவசியமான ஒரு மேட்டரா இருக்கும், போய் பேச வேண்டிய தேவையே ஏற்படும். அப்படி ஒரு ஜமாத்துடைய காரியம், ஒரு பொதுவான காரியம், ஒரு வசூல் பண்ற காரியம், ஒரு உதவி கொடுக்கக்கூடிய காரியம், அது மாதிரி பித்ராவே வசூல் பண்றோம், மக்களுக்கு விநியோகிக்க போறோம், வீட்டுல ஒண்ணே கொடுக்க போறீங்க, ஏழை வீடு, அந்த ஒரு பெண்ணு மட்டும் இருப்பாங்க, ஒன்னா அதை திறந்து வாங்கக்கூடாதா? அது வாங்கலாம், அதுக்குள்ள செய்யலாம். எப்படி செய்யறது? ஒரு ஆளு போய் தட்டி கொடுத்துடக்கூடாது. ஒரு பெண்கள் இருக்கிற வீடுகளுக்கு நம்ம எதுக்காக போறதா இருந்தால் என்ன செய்யணும்? கூட ஒரு ரெண்டு பேர் ஒரு ஆளாவது சேர்த்துக்கிட்டு போகணும். அப்ப ரெண்டு பேர் மூணு பேர் போகும்போது வேற மாதிரி வராதுல, வேற மாதிரி ஒரு தப்பான எண்ணங்கள்லாம் என்ன செய்யாது, வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்குன்னு பிளான் பண்ணி செஞ்சா என்னொன்னாலும் செய்யலாம், 10 பேர் கூட செய்யலாம், அது ஒரு விஷயம். பொதுவான ஒரு விஷயம், பொதுவாக நல்லபடியா சந்திக்கும் பொழுது தப்பு நடக்காதுன்னு சொன்னா அதுக்கு இது ஒரு சேஃப்டியா இருக்கும். ஒத்தையா ஒருத்தன் போறதை விட ஒரு ரெண்டு பேரை கூட கூட்டிகிட்டு போனான்னு சொன்னா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நம்ம ஒரு வீட்டுல போய் பார்க்கும் பொழுது ஒரு பெண் மாத்திரம் இருப்பார்களே, ஆனால் கூட ஒரு ஆள் ரெண்டு ஆள் அழைத்துக் கொண்டு என்ன செய்யலாம், போய் சந்திக்கலாம். அப்ப இந்த மாதிரி மகரம் இருக்கணும், அல்லது புருஷன் இருக்கணும், அல்லது கூட சில ஆண்கள் சேர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் கூட சில பெண்கள் இருந்தா கூட சந்திக்கலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ருபைங்கிற பெண்ணை பார்த்தாங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது எல்லாம் பெண்கள் தான் சுத்தி இருந்தாங்க. அப்ப கூட பெண்கள் 4, 10, 15 பொம்பளைங்க இருக்கும்போது வீட்டுல போய் என்ன செய்யலாம், பேசிட்டு இருக்கலாம். ஒரு பெண்ணு மட்டும் தனியா இருக்கிறது தான் பிரச்சனை, ஒரு ஆம்பளை மட்டும் தனியா இருக்கிறது தான் பிரச்சனை. ஒரு ஆம்பளை மட்டும் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒரு பொம்பளை மட்டும் வரக்கூடாது, ஒரு பொம்பளை மட்டும் இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஆம்பளை மட்டும் வரக்கூடாது. இந்த கண்டிஷன்ல இருந்தா வரலாம் என்று இந்த குடும்பத்துல சஞ்சலங்கள் ஏற்படாம, சந்தேகம் ஏற்படாம, குழப்பம் ஏற்படாம நல்லபடியாக போவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்ப இந்த குடும்பவியல்ல பேசிக்கான விஷயத்தை நீங்கள் ஆழமாக மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன பேசிக்கான விஷயம்? திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் குடும்ப அமைப்பு ஏற்படும், வேறு எந்த வகையிலையும் அந்த குடும்ப அமைப்பு என்ன செய்யாது, ஏற்படாது. இதை சிதைக்கக்கூடிய காரியங்களை நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். இந்த குடும்பம் சீராக போவதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் இருந்தெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை மனசுல வைத்துக் கொண்டு நம்ம குடும்பவியல் கூடிய டாபிக்ல இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நேரடியா நுழைவோம். குடும்பவியல்னா என்ன, குடும்பத்துல எப்படி ஒரு குடும்பம் அமையும், குடும்பத்துக்குள்ள நடந்து கொள்ள வேண்டிய கடமைகள் உரிமைகள் என்ன என்ற விஷயங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.